பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ராக்கெட் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? குலசேகரப்பட்டினத்தில் பணிகள்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து மார்ச் 27க்கு முன்னாடி 2027க்கு முன்னாடி அங்கேருந்து முதல் ராக்கெட் ஏவப்படும். இப்போ நம்ம நிலவுக்கு மனிதன் அனுப்புகிற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதே அந்த அந்த மனிதர் எங்கேருந்து செலக்ட் பண்ணப்படுவார், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் போயிட்டு இருக்கு? இல்லை, அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். அது 2040 பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு இனிமே தான் போகணும். இந்தியாவிலேருந்து அடுத்தால ஏவ இருக்கக்கூடிய ராக்கெட் பற்றி சொல்ல முடியும்? இல்லை, இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்ணுறோம். GSLV, PSLV, Mark 3 நிறைய ராக்கெட் பிளான் பண்ணுறோம். அப்புறம் இந்த ககன்யான் ப்ரோக்ராமுக்குள்ளே ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். இந்த சந்திரயான் 3 வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஆகஸ்ட் 23, 2023 சக்ஸஸாக சாஃப்ட் லேண்ட் பண்ணோம். இப்போ சந்திரயான் 4ம் சந்திரயான் 5க்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே பணிகள் நல்லா நடந்துகிட்ருக்கு. சந்திரயான் 4 வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும். அதுக்குள்ளே பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சந்திரயான் 5 ஆர் லூபக்ஸ் மிஷன்னு சொல்லுவோம். அது வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்துள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட். அதுக்குள்ள பணிகளும் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ சந்திரயான் 3 பார்த்திங்கன்னா 1700 கிலோகிராம் எடை உள்ள ஒரு லேண்டர் போய் லேண்ட் ஆச்சு. இங்கே 6500 கிலோகிராம் எடை உள்ள லேண்டர் போய் லேண்ட் ஆகும். அது மாதிரி சந்திரயான் 3 உள்ள ரோவர் இருக்குது இல்லையா, அது ஒரு 25 கிலோகிராம் தான் எடை. இது 350 கிலோகிராம் எடை உள்ள ரோவர் ஆகும். அதுக்குள்ள பணிகள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்தது. 2028 எல்லாம் அனுப்பப்படும்.